You're a nice guy. சும்மா அப்படியே நைஸ் கை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். I'm Sachin. Oh, I'm Shalini. ஷாலினி, இந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ, நீங்க தான் சேம் டெக்னிக். இது என்ன மூச்சு? அதை வாங்கின அதே மூச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதனால அதேதான். என் மனசுல பட்ட எப்பயுமே சொல்லிருவேன். அதனால அதேதான். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதனால அதேதான். நீதானே லஞ்சுக்கு வா டின்னருக்கு வான்னு. அதுக்கு இப்படியா? முதல்ல வெளியே போ. எப்ப வந்த நீ? இப்ப கேட்டீங்களே, இது ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்டீங்க? எப்ப வந்த தானே கேட்டீங்க. அந்த அடைமழை பெய்யும் நனை போலே உங்க இடுப்ப இன்னொரு ஆட்ட ஆட்டினேன். என்ன எலவுடா இது? அடுத்த வாரம் சாப்பிட ஆயால இருந்து 50 வயசு என் காரை லைக் பண்றாங்க, என்ன லவ் பண்றாங்க. ஆனா இந்த ஷாலினி என்ன ஒரு டம்மி பம்பு மாதிரியே பாக்குறா. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாடா. ஏய், வாழ்க்கையில நாம ஆசைப்படுற பொண்ணை விட எந்த பொண்ணு நம்ம மேல ஆசை வைக்குதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். தத்துவம் பீடிக்கு தாடி வச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு தத்துவம் பேசாதா. இங்க பாடுறா, அவன் ஆரம்ப காலத்துல கிரண், மும்தாஜ், திரிஷா ரேஞ்சி தான் லவ் பண்றானுங்க. எவ்வளவுமே மதிக்க மாட்டானுங்க. எவ்வளவுமே கிடைக்கலன்ற வேதனை இல்ல, கிடைக்கிற மட்டமான பேரை மானுந்தே தீரானே பாரு. அவனுங்க பேசுற டயலாக் இது. இதை என்கிட்ட சொல்லாத. ஏய், யாரும் உடம்ப பாக்குறது இல்ல, மனசதான் பாக்குறாங்க. டேய் கேளுங்கடா, நீங்க எல்லாம் மனச பார்த்து லவ் பண்றீங்களா? ஏய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, தோட்ட தமிழ்நாடு தொங்கி போய். நீ என்னதான் தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் ஷாலினி உங்ககிட்ட மயங்க மாட்டான். ஏய், ஷாலினியே டச் பண்றாம டெக்னிக் வச்சிருக்க. அது என்ன டெக்னிக்? சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸா? யாகண்டா. சாக்ரிஃபைஸ்னா தியாகம் எனக்கு தெரியும். அது எப்படி? என்னதான் உருண்டு பேரண்ட் அழுது லவ் பண்ணாலும் இந்த பொண்ணுங்க மசிவே மாட்டாங்க. கடைசியா தியாகம்னு இறங்குவானுங்க பாரு. மலை மேல இருந்து குதிப்பானுங்க, மருந்து எடுத்து குடிப்பானுங்க, மூக்கு அறுத்துப்பானுங்க, நாக்கு அறுத்துப்பானுங்க. இவனுங்க அறுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் லவ் பண்ணுவாங்க. அங்க பாரு. வெயிட் வெயிட்டா சந்தன കുറച്ചേരെ ഇല്ലാത്ത ஷாலினி எகிரி குதித்தேன், பானம் இடித்தது சிறகை விரித்தேன், பறவையானது அரே 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 அரே. என்னாச்சு? இல்ல சார், நேத்து வீட்டுல காதலா காசான்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. வீணா போன எங்க அப்பா சொன்னா, அக்கா பொண்ணை கட்டிக்கோ, கீழே இருக்க தொட்டப்பட்டா தரேனா, தொட மாட்டேன்னுட்டேன். மாமா பொண்ணை கட்டிக்கோ, மேல இருக்க மேட்டுப்பாளையம் தரேனா, மாட்டேன்னுட்டேன். ஏன்னா உன் மேல எனக்கு அவ்வளவு லவாங்கி ஷாலினி. வெரி குட். அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவோட சொத்து பத்து காரு, எங்க அம்மாவோட பழைய நகை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். பிராங்கா சொல்லணும்னா இப்போதைக்கு என்கிட்ட 2 தான் இருக்கு. ஒன்னு உன்னுடைய காதல், இன்னொன்னு என்னோட அழுக்கு ஜர்க்கி. வெரி குட். ரொம்ப நாளா இருந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்னது ஷாலினி? நீ ஒரு லூசுன்னு. லூசா? அப்படி எதுவுமே இல்லாம என்னை எப்படிடா பாத்துப்ப? வேலைக்கு அனுப்புவியா? நோ நோ டென்ஷன். என்ன சாரணி, உன்னை வேலைக்கு அனுப்புற அளவுக்கு என்ன கையால ஆகுதுன்னு நினைச்சா? இருக்கவே இருக்கு 2 கிட்னி. ஒரு கிட்னி வித்தா 50,000 கொடுப்பாங்க. அது போதாத 2 பேர் குடும்பம் நடத்த போதாது. இப்படி முட்டாள் மாதிரி பேசினா உன்னை எவடா லவ் பண்ணுவா? பொறம்போக்கு. வாட் இஸ் திஸ்? லவ் பண்ற விஷயத்தை வீட்ல சொன்னா அப்பவும் பொறம்போக்குன்னு திட்டுறான். லவ் பண்ற வீட்டை சொன்னா இவ்வளவு பொறம்போக்குன்னு திட்டுறான். அப்ப லவ் பண்ற எல்லாருமே பொறம்போக்கா? ராஜாதி ராஜனிந்த ராஜா. உங்க பேரு ஜோதிலட்சுமியா ஜெயமாலினியா? ஷாலினி. அப்பாக்கு ஆக்சிடென்ட். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹலோ, உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட். எங்க? இங்க. நான் கேட்டது எந்த இடத்துல? ஓ, பிளேஸ் அலங்கா தியேட்டர், குன்னூர். என்ன உளற? அலங்கா தியேட்டர் எங்க, குன்னூர் எங்க? இத பார், அப்பாக்கு ஆக்சிடென்ட்னு கூப்பிடுறது
அப்புறம் நீ அழகா இருக்கன்னு சொல்றது, பார்க்குங்கிறது, பீச்சுங்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்பா 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 யப்பா. ஐ இவங்க பெரிய மௌனராக ரேவதி நாங்க வெளியே கூட்டு வந்து அழகா இருக்குன்னு சொல்றாடா. போமா, ஏதோ உங்க அப்பா ஷகிலா போஸ்ட் பார்த்து வண்டியை விட்டாருன்னு சொல்ல வந்தேன். நீ ஆச்சு உங்க அப்பா ஆச்சு ஷகிலா சேச்சி ஆச்சு. ஷகிலா போஸ்டர் ஷகிலா சேச்சி ஆச்சு. எங்கப்பா அம்மா? என்னமா சொன்ன? சச்சின் ரொம்ப நல்லவன். இன்னைக்கு அப்பாக்கு ஆக்சிடென்டா, அதுவும் அந்த ചേട്ടന് വന്നോ ഇനി പറ്റിയോ? நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏன் நாளைக்கு? இப்பவே. വെറുതെ നേരിച്ചല്ലേ? ബൈക്ക് ആക്സിഡന്റ്, സച്ചിൻ കോളേജ് മേറ്റ്, ഹോസ്പിറ്റൽ, വീട്. ഓർമ്മ സച്ചിൻ തന്നെ കൊണ്ടുപോയെന്ന് തോന്നുന്നു ഹോസ്പിറ്റലില്. പോതുമാന്ന് അതാണല്ലോ പറഞ്ഞത്. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சும்மா வாயாலே சொல்லுங்க. தேங்க்ஸ் சச்சின், தேங்க்ஸ் a lot. நேத்து நடந்த விஷயம் தெரியாம தப்பா பேசினதுக்கு ரொம்ப சாரி. என்ன மன்னிச்சிடு. கமான் ஷாலினி, பார்த்ததுல இருந்தே ஒருத்தர் ஆகவே மாட்டேங்குது. இதுல திடீர்னு நான் வந்து உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உன்னால எப்படி நம்ப முடியும்? போத வரைக்கும் நான் வேற அலங்கார் தியேட்டர் குன்னூர்னு வேற கன்ஃபியூஸ் பண்ணேன். எப்படி இருக்காரு? ஈஸி ஓகே? யா, வலி இருக்கு, மத்தபடி இஸ் ஓகே. சொன்னாரா சார் இதுக்கு செவத்துல விட்டாருன்னு? இல்ல ஏதாவது குழந்தை குறுக்கால வந்துருச்சுமா, தடுத்தமா, ஸ்லிப் ஆயிட்டமா, ஏதாவது விட்டாரா? ശരിക്കും എന്താ പറഞ്ഞതുള്ളല്ലേ? You're a nice guy. சும்மா அப்படியே நைஸ் கை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். I'm Sachin. Oh, I'm Shalini. ஷாலினி, இந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ, நீங்க தான் அது? சும்மா சொல்லக்கூடாது. கியூட்டுங்க, ஸ்வீட். அது அந்த பல்லு இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த Shut up. Bye. അതാണ് രണ്ടുപേരുടെ ക്യൂട്ട്നെസ് ആണ് സംഭവം. അല്ലേ എന്ത് പറഞ്ഞാലും അത് നന്നായിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ട്. നല്ല രസമുണ്ട്. മറ്റേ മ്യൂസിക് തന്നെ, മറ്റേ കൺമൂടി അതിന്റെ അത് സോളാണ്. വയസ്സിന് ശേഷമാണ് കുറെ റെഫറൻസ്. അതിനാണ് മറ്റേത് പറഞ്ഞത്. മറ്റേ സോങ് പാടിയല്ലേ സന്താനം. எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். டேய் அயச்சாமி, அந்த பொண்ணை நிக்க சொல்டா. எந்த பொண்ணு? யாரா? எந்த பொண்ணு? எங்கடா அவன்? அங்க ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. ஓடிட்டான். என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா. சாரிங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே சொல்லிடுவேங்க. இந்த தெரு முனையில பிள்ளையார் கோயில்ல நீங்க சாமி கும்பிடும் போது முன்னு சாமி கும்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த விபூதி இட்டுக்கும் போது கூட ஒரு சின்ன ஸ்ட்ரீக் பாருங்க இப்ப கூட இருக்கு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. மத்தபடி உங்க பேர் நீங்க சொல்ல வேணாம், என் பேர் நான் சொல்ல வேணாம். ஓகே பாய். ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. லெஃப்ட்ல பாருங்க, பட்டன் காமுங்க, கிளம்பு. സെയിം ടെക്നിക്ക്. இது என்ன மூச்சு? அதை வாங்கின அதே எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதனால அதேதான் என் மனசுல பட்ட எப்பயுமே சொல்லிருவேன். அதனால அதேதான் சொல்றேன்னு தப்பா நினைக்காங்க. அதனால சொல்லிடுறவா சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. எப்பா സെയിം സാധനം. நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாங்க. அந்த டெக்னிக்கை எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியா? ഓ കോമഡി. வேணாப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்கு ஹீரோ வேஷமே வேணாம்டா ஐயா. ഓ അതെന്തെങ്കിലും കോൺട്രവേഴ്സി ഉണ്ടായിരുന്നു എനിക്ക് അറിയില്ല. അതിട്ടിട്ട് ആ ഒരു കറക്റ്റ് ആയിട്ട് കൊള്ളിച്ച പോലെ ഉണ്ടായിരുന്നു.
அடைமழை வரும் அதில் ഇത് വേറെ പടത്തിൽ പെട്ടല്ലേ ഇത് മറ്റേ காய்ச்சலோடு മദറിന്റെ ആ ആ. ஒரு போர்வை മറ്റേ വസീകര അല്ലേ ഏ? വീട്ടിലോട്ട് വരാണോ ഇങ്ങനെ സീൻ ഉണ്ടാവാറില്ല ഇവിടെ സിനിമകളില് தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும் ഈ പാട്ട് ഭയങ്കര ഫേമസ് അല്ലേ தினம் வீட்டிலேயே நீ வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் காலேஜுக்கு வரும்போது எடுத்து போட்டிட்டு வருதுங்க ரூமுக்குள்ள இந்த ஆட்டம் ஆடுதுங்க ஆடா பாவிகளா റൂമുക്കുള്ള நம்ம பசங்க ഓ കോളേജിൽ ഭയങ്കര പക്ഷേ കവറിംഗ് ഒക്കെ ആയിട്ടല്ലേ വരാൻ അധികം போல் இருக்கு. ஐ. നമ്മളെ ഗില്ലിയിലെ സാധനം ഏകദേശം എൻജോയ് ചെയ്യുന്നില്ല മേലെ ഇരുന്നിട്ട് ഡാൻസ് ഒക്കെ അനിയത്തി ഫ്രണ്ട്സ് അതിന്റെ വേറൊരു വശം அரே, நீதானே லஞ்சுக்கு வா டின்னருக்கு வான்னா அதுக்குன்னு இப்படியா முதல்ல வெளியே போ எப்ப வந்த நீ இப்ப கேட்டீங்களே இது ஒரு நல்ல கேள்வி என்ன கேட்டீங்க எப்ப வந்ததானே கேட்டீங்க அந்த அடைமழை பெய்யும் நனைபோது உங்க இடுப்ப ஒரு ஆட்ட ஆட்டினீங்களே அப்பவே வந்துட்டானுங்க அடடடடட என்னம்மா ஆடுறீங்க ரீமாசனாவது கோமாசனாவது ஒரு சின்ன லேயர் விருப்பம் அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா ஆட்டினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் once more dance என்ன கிண்டலா இல்ல நக்கல்ஸ் ஐயோ ப்ளீஸ் ஒரே ஒரு டான்ஸ் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு அண்ட் சச்சின் இந்த விஷயத்தை பத்தி காலேஜ்ல வாய் திறக்க கூடாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணல இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது இந்த காலேஜ்ல சொன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நடக்கிறது நடக்கட்டும் அடைமழை பெய்யும் நனைவோமே dance കളിക്കുന്നു. ഓ ഇത് വിജയണ്ണന്റെ വേർഷൻ വേറെ വേർഷൻ പക്ഷെ നന്നായിട്ട് കളിക്കാം നോക്കി ആ ഒരു ലിറിക്കിനനുസരിച്ച് ട്യൂണിനനുസരിച്ച് അതേ പാട്ടല്ല ஹாப்பியா வெரி ஹாப்பி அது எப்படி ஒரு விஷயம் பண்ணாதனா பண்ணது கேக்குது ஷாலினி ஓகே गाइस പറഞ്ഞിട്ടുണ്ടാവില്ല நான் ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருந்தேன் ஷாலி முகத்துல கடலை மாவு ஐயோ ஹேர் கலரிங் ஷாலினி ஹேர் கலரிங் பண்ணிருந்தேன் ஷாலினி ப்ளீஸ் ஷாலினி പറഞ്ഞിട്ടില്ല ஐ நோ பஸ் இக்கற பாட்டுக்கு செக்ஸியா டான்ஸ் ஆடுனே அம்மா எனி ப்ராப்ளம் ஹேய் இப்போ ப்ராப்ளம் என்ன மேம் நெக்ஸ்ட் வீக் நடக்க போற மியூசிக்கல் மீட்டிங்ல என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தப்போ சச்சின் இந்த பாட்டு பண்ணலாம்னு சொன்னா ചാട്ടത്തിന് മോശം கடலை மாவு ஷார்ட் ஸ்கர்ட் sorry அவரை போய் தப்பா பேசுறியே sorry please sorry ഷോർട്ട് സ്കേർട്ട് sorry ഒന്നും പറഞ്ഞില്ലല്ലോ കറക്റ്റ് ആയിട്ട് അവിടെ വന്നെല്ലാം പറഞ്ഞെടുത്തു എല്ലാം പറഞ്ഞെടുത്തു ഓപ്പൺ ആയിട്ട് എല്ലാം പറഞ്ഞത് ആ
ഭാഷ ബസ് നമ്മൾ കണ്ടില്ലേ? വന്നില്ല അല്ലേ പറയുന്നത്? ഇല്ല ഞാൻ അതറിയിക്കുന്നത് ഈ ഒരു ലേഡിയെ കണ്ടപ്പോഴത്ത് എപ്പോ വരുമ്പോ അറിയില്ല ഉണ്ടോ ഇനി പാട്ടില് മാത്രമാണോ അറിയില്ല. പക്ഷെ അല്ല റോളായിട്ട് തന്നെ കൊടുത്തത്. ഡെബ്യൂട്ടാന്നല്ലേ പറഞ്ഞേ? മറ്റേതല്ല. யாரா அதான் மண்டை கண்டிய போட்டாங்களா? ஏன் இப்படி சோகத்தை புரியுறீங்க? ஸ்லோகன் பெருசங்க யாரா மண்டைய போட்டா டிவிலயும் ரேடியோலயும் இப்படிதான் வாசிப்பாங்க, அதான் கேட்டேன். Hello, என்ன காத்து பண்றியா? இல்லைங்கக்கா, This is rock. ராக்கோ காக்கோ பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, வெளியே வந்தா ஐ லைக் அப்படி போடு. கில்லிக் ஸ்டேஷன் தானே அது? அப்படி பில்டப்லாம் கொடுக்கிறது. Hello. ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. Hey. மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? ம்? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. ഹിന്ദി പറഞ്ഞ തെലുങ്ക് പറഞ്ഞ ചുപ്പിസ്ഥാന് തെലുങ്ക് അല്ലേ? അല്ലേ? തെലുങ്ക് അഭി ദേഖോ ചുപ്പിസ്ഥാന്. പാട്ടാണോ? ഏതോ പാട്ടാണല്ലോ. പാട്ടാണ്. കൈപ്പടാத സീനി. അയ്യോ കുറച്ച് ലെങ്തി പക്ഷെ ഭയങ്കര എൻഗേജിങ് ആയിരുന്നു, എന്റർടൈനിങ് ആയിരുന്നു. എന്താ പറയാ എന്നുണ്ടല്ലേ, ആ ഒരു പണ്ടത്തെ എലമെന്റ്സ് ആണെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ഇപ്പോഴാണ് എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. ആകെ ഒരു സംഭവം എനിക്ക് തോന്നിയെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പുക കുറച്ച് അധികം ഇടുന്നുണ്ടോ കുറച്ച് കാറ്റ്. അല്ല ശരിക്കും എനിക്ക് അറിയില്ല കേട്ടോ, ഊട്ടി കൊടൈക്കനാലാണ് അവർ കാണിച്ചിരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഞാൻ പേഴ്സണലി ഊട്ടിയിലും കൊടൈക്കനാലും പോയിട്ടില്ല. അങ്ങനെയാണോ സ്ഥലമുള്ളത്? ഊട്ടിയിലും കൊടൈക്കനാലൊക്കെ ഉണ്ടാവും, പക്ഷെ എപ്പോഴും അങ്ങനെയാണോന്ന് അറിയില്ല. കാരണം ഞാനും അധികം പോയിട്ടൊന്നുമില്ല, അവിടെ നിന്നവരൊക്കെ മനസ്സിലാവും. നിങ്ങളെ ഊട്ടിയിലും കൊടൈക്കനാലൊക്കെ നിന്നവരാണെങ്കിൽ ഇങ്ങനെയാണോ പുക ഉണ്ടാവുമെന്ന് പറയാം. പക്ഷെ നോർമലി ഉണ്ടാവും, ഫോഗ് ഉണ്ടാവും, പക്ഷെ ഇങ്ങനെ വരുമോ എന്നുള്ള സംഭവമാണ്. പക്ഷെ ബാക്കിയൊക്കെ വേറെ ലെവൽ കേട്ടോ. കാരണം വെച്ചാൽ അതിന്റെ എന്റർടൈനിങ് സാധനം ഇല്ലേ, ഫാക്ടേഴ്സ് ഒരു രക്ഷയില്ല സിനിമയുടെ. കാരണം അങ്ങനെ ഒഴുകി പോവാണ്. ഇപ്പൊ അത്രയും വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഇറങ്ങിയ സിനിമയായിട്ടും കൂടി ആ ഒരു കാലത്തെ എലമെന്റ്സ് ആയിട്ടും കൂടി നമുക്കിപ്പോ എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. അറിയാം ഭയങ്കരമായിട്ട് എന്താ പറയാ എന്റർടൈനിങ് ആണ്. അതെ ശരിക്കും നമുക്ക് പറയാം, രണ്ടുപേരൊക്കെ ഇരുന്ന് ഒരുമിച്ചിരുന്ന് കാണാൻ എൻജോയ് ചെയ്ത് കാണാൻ പറ്റിയ സിനിമ, കിടിലൻ സിനിമ. അങ്ങനത്തെ ഒരു സാധനമാണ്. പ്രത്യേകിച്ച് സന്താനത്തിന്റെ എന്താ പറയാ എലമെന്റ്സ് ഇപ്പൊ കുറച്ച് കുറവാ കാണിക്കുന്നത്. വടിവേലു സാറിന്റെ ആണ് കുറച്ചുകൂടി കാണിക്കുന്നത്. പക്ഷെ എന്തായാലും ശരിക്കും തോന്നുന്നു കുറച്ച് കഴിയുമ്പോ ഇനി വരുമെന്ന് അറിയില്ല. ഭാഷ ബസ് ഉണ്ടെന്ന് പറയുന്നുണ്ടായിരുന്നു, എന്താ റോളെന്ന് അറിയില്ല. പക്ഷെ ജനീലിയ പ്ലസ് നമ്മുടെ വിജയേട്ടന്റെ പ്രത്യേകിച്ച് അവരൊരുമിച്ച്, പ്രത്യേകിച്ച് ഈ ഒരു സീനിലുണ്ട്. ആദ്യത്തെ ഒക്കെ കുറച്ച് വേറെ രീതിയിലായിരുന്നു, പക്ഷെ ഇപ്പം കുറച്ചും കൂടി അവർ തമ്മിൽ വരുന്ന സമയത്ത് കോമ്പിനേഷൻ നന്നാവുന്നുണ്ട് അല്ലെ, ഭയങ്കര രസത്തിൽ തന്നെ വരുന്നുണ്ട്. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നമ്മൾ പറഞ്ഞില്ലായിരുന്നു ആ ഒരു കാലം, പക്ഷെ ഇപ്പം കുറച്ചും കൂടി ഈ കാലഘട്ടത്തിലും ചേരുന്ന രീതിയിലുള്ള സാധനങ്ങളാണ് ഉള്ളത്. എന്തായാലും നന്നായിട്ടുണ്ട് സംഭവം. ശരിക്കും നല്ല ഫൈറ്റും എന്താ പറയാ ആ ഒരു എലമെന്റ്സും എല്ലാം കൂടി ഉള്ള ആ ഒരു റൊമാൻറ്റിക് എന്ന് പറയുമ്പോൾ ജസ്റ്റ് ഇങ്ങനെ പോയിട്ട് പുറകെ ലവ് ഡീപ് ലവ് സംഭവങ്ങളൊന്നും ഇല്ല. ആ ഒരു ടോം ആൻഡ് ജെറി സംഭവത്തിലൂടെ തന്നെയാ പോകുന്നത്. പക്ഷെ അതിന് ശേഷമാണെന്നുണ്ടെങ്കിൽ പക്ഷെ പുള്ളിക്കാരനാണെങ്കിൽ എന്താ പറയാ എല്ലാം ഭയങ്കര ഹെൽപ്പിംഗ് ആണ് അല്ലേ, അങ്ങനത്തെ ഒരു ക്യാരക്ടറാണ് പുള്ളിയുടെ. സച്ചിന് എന്തെങ്കിലും ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഉണ്ടോ? അതാണ് പറയുന്നില്ല, ഞാൻ എന്തോ ഒരു സംഭവം ഒരു ഡയലോഗ് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, ഞാൻ നല്ലവരെ പോലെ നടിക്കാന്ന്, അങ്ങനത്തെ ഒരു സംഭവം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ അത് മാത്രം അറിയില്ല, അതെന്താണെന്ന് നമുക്ക് നോക്കാം. അപ്പൊ എന്തായാലും അടുത്ത സീനിൽ വരാം. അടുത്ത സീനില്ല സോങ് ആണ്. അപ്പൊ എന്തായാലും